பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைகளில் நம்ம கடந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போகும்போது அந்த வார்த்தையில கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த நாளில் எனக்கு என்ன போதிக்கிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்க. ஏதோ பைபிள் எடுத்து நான் படிக்கிறேன், ஏதோ காரியங்களை புரிஞ்சுக்கிறேன், சரி மூடி வச்சுட்டு போவோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. இந்த வார்த்தைக்குள்ள அது ஜீவனுள்ள வார்த்தை என் கூட பேசுமே, அந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும், கனத்துக்குள்ள மாறும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எபேசியர் 4:14 பாருங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். கவனிங்க, இன்னைக்கு வசனம் அழகா சொல்லுது, நாம் இனி குழந்தைகளா இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் வளர்ச்சி அடைந்தவனாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு தகப்பனும் தாயும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைய ஒரு மூல போட்டிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நேரமும் அந்த பிள்ளைக்கு வேண்டியதை கொடுப்பாங்க, சத்துள்ள ஆகாரத்தை கொடுப்பாங்க. அந்த சத்துள்ள ஆகாரத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும். அதை பார்க்கும்போது என்னம்மா சாப்பாடு கொடுக்குற பிள்ளைக்கு, அம்மா நல்லா இதை கொடுமா அதை கொடுமா, ஏன்னா அந்த பிள்ளைகள் வளர வேண்டும். ஒரு சில பிள்ளைகள் சின்ன பிள்ளை இருக்கும், நல்லா கனமா அப்படி வாட்டம் சாட்டமா இருப்பாங்க, அது வளர்ச்சி அடைந்திருக்கும், அவங்களுக்கே சந்தோஷமா இருக்கும், அந்த பிள்ளைகள் அப்படி வளர்ந்து இருக்கிறாங்க, நாங்கள் அப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு. தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு என்ன பண்ண வேண்டும் சொன்னா, அப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் வேதம் நம்ம கற்று. நாம் என்ன பண்ணக்கூடாது, குழந்தைகளா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் சபையில எப்படி இருக்காங்கன்னா குழந்தைகளா இருக்காங்க. சபையில நிறைய நேரத்தில் அந்த குழந்தைகளா இருப்பதனால ஒட்டாரம் பூச்சி கிடக்குது, எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, இதை செய்யல, அதை செய்யலன்ட்டு. நாம் இனி குழந்தைகளா இராமல், அப்ப அந்த குழந்தைகளா இராமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனுஷனுடைய சூதும் அப்புறம் வஞ்சகமும் தந்திரமும் இந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டவளாய் மாற வேண்டும். இப்படியாப்பட்ட மனிதனுக்கு நாம் தப்பித்தலாய், ஏன்னா இப்படியாப்பட்ட போதகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அங்க பாருங்க, மனுஷனுடைய சூதும் வஞ்சகமும் கவனிங்க தந்திரமான போதனைகள், இப்படியாப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில் வருமானால், இப்படியாப்பட்ட காரியங்கள்னா நீ காற்றினால் அடிப்பட்ட அலைகளுக்கு ஒப்பாயிருக்கான். இன்னைக்கு நிறைய பேருங்க அந்த காற்றில் அடிக்கப்பட்ட ஒரு அலை இப்படியே வந்து 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 போ, அது உள்ள போகாது. ஏன் இப்படி மாறுறான், ஏன் இப்படிப்பட்ட மாற்றங்கள்? இன்றைக்கு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட மனுஷன், இந்த மனுஷன் இன்னைக்கும் குழந்தையா தான் உட்காந்துப்பான். பாட்டு தெரியுமா? தெரியாதுங்க. வசனம் தெரியுமா? தெரியாதுங்க. ஜபம் தெரியுமா? தெரியாதுங்க. என்னங்க குழந்தையாவே இருக்கிறீங்களா? ஆனா இவர் பாருங்க, கொஞ்சம் பெரியவனா கூடாது, போற வார்த்தைலாம் பார்க்க ஆரம்பிச்சிருவார். கொஞ்சம் பெருசாக கூடாது, ஏம்மா திருமணம் பண்ணி, இல்லை நான் திருமணம் பண்ணுவேன். இதிலெல்லாம் உஷாரா இருக்கிற நீங்க, இதிலெல்லாம் பெரியவனா மாற்ற, இதிலெல்லாம் குடும்பத்தை நடத்த தெரிஞ்ச உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ச்சி அடைந்தவளாய் மாற வேண்டும். அந்த வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அந்த வளர்ச்சி தான் எப்படி சொல்றாருன்னு சொன்னா, அப்படி நம்ம இப்ப வளர்ச்சி அடைந்து இவ்வளவு ஒரு பெரிய மனுஷனை போல காணப்படுற நாம, இது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சினா யார் என்ன பேசுறாங்க, யார் எப்படி நடந்து கொள்றாங்க, அவங்க எதற்காக இப்படி பேசுறாங்க என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு எப்போ வரும்? வேதத்தை நாம் படிக்கும் போதுதான். கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நீங்க வாசிக்கும் பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கவனிங்க, உங்களை கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்றது, அழைத்திருக்கிறார். இந்த அழைக்கப்பட்ட ஒரு கிருபைக்குள்ள ஒரு மனிதன் நிலைத்து இருக்க வேண்டும். வேற ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுதுன்னு சொன்னா, இத்தனை வருடம் சபைக்கு போயிருக்கிற, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார் என்பதை அறியாம இருக்கிற. யாருன்னா எங்க அக்கா சொல்லிட்டாங்க இப்ப நான் சர்ச்சைக்கு போகக்கூடாது, எங்க அம்மா சொல்லிட்டாங்க நான் இதை பண்ணக்கூடாது, வேறொரு காரியங்கள் வரும்போது நீ அதை பின்பற்றி போகும்போது உங்கள் வாழ்க்கை வீணாய் போயிடும். ஒரு மக சபைக்கு வந்தாங்க. அந்த மக எங்க ஊர்ல இப்ப நாங்க நடத்துற சபையாண்ட வந்துட்டாங்க. இப்போ அவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்ல பார்த்து, இன்னமும் இங்கே இருக்கிற அப்படின்னா, வாமா நம்ம சர்ச்சை இங்கே தம்மா இருக்கு, அவன் கூப்பிட்டு பண்ண அந்த பிள்ளை வந்துச்சு. தொடர்ச்சி ஆலயத்துக்கு ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருந்து தேவனை தேடக்கூடிய பிள்ளைங்க. இப்போ இந்துவில் திருமணம் பண்ணி அவங்கள கூட்டிட்டு அவங்க கூட வச்சு சபையில் வந்துட்டு இருக்காங்க. வரும்போது ஒரு 2-3 வாரம் வந்தாங்க. அந்த பிள்ளைகள் நல்லா பக்தியாக இருக்காங்க. 1 மாதம் வராங்க, பக்தியாக இருக்கிறாங்க. நடுவில் பாருங்க, அந்த பையனுடைய அத்தை, டை
என்னடா அங்கெல்லாம் கூட்டு போற, அங்கெல்லாம் போகக்கூடாதுடா சொன்ன உடனே தேவனை தேட மாத்துட்டான், தேவனை தேடுவதை விட்டுட்டான். இந்த பொண்ணுகிட்ட சொன்ன, சரி அவன் தான் இருக்கான், நீ நினைச்சு வாமான, இல்லையா வேண்டான்றாங்க ஐயா, ஐயா அங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்கய்யா, அதை செய்யக்கூடாது. கர்த்தருடைய கிருபை உன்னை அழைச்சிது, அந்த கிருபைக்குள்ள நிலைத்திருக்கணும். இப்ப மனுஷனுடைய சூதும் வஞ்சகமும் என்ன பண்ணிச்சு, உன்னை போக விடாம தடுத்துச்சு. தடுத்த மாதத்துல கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. ஒரு 5-6 வருடங்களை அவங்களை பார்க்கிறேன், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், நல்லா வளர்ச்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் சாப்பிட்டுன்னு தான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான். அந்த பொண்ணு விதவியா இருக்கிறது, அந்த பையன் செத்தே போயிட்டான். இந்த கிருபை அவனை அழைச்சிது, இந்த கிருபை அழைச்சிது. பாப்பா எங்கிட்ட பாப்பா, நான் உன்னை என்ன பண்றேன், தாங்குறேன், உன்னை நான் நடத்துறேன், உன்னை வளர செய்கிறேன். இப்ப இந்த வளர்ச்சி இல்லாம கவனிங்க, அவன் ஒரு 50 வருடம் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு 70 வருடம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இப்ப எத்தனை வருடத்துல முடிச்சுட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில? ஒரு 30-32 வருடத்துக்குள்ளாக வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடையாமல் போவதனால அதனுடைய காரியங்கள் இல்லாமல் போகுது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, யாருன்னா என்ன பேசுறாங்க, யாருன்னா என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்வதை தன் மனதில் வைத்துக்கொண்டு இந்த கிருபையை விட்டு விலகிற ஜனமாய் இருக்கக்கூடாது. இந்த கிருபை விட்டு நீ போவே என்று சொன்னால் உன் வாழ்க்கை குறைபட ஆரம்பிச்சிடும். தகப்பன் சொல்லுகிறான் தன் பிள்ளையை பார்த்து, என் கூட இருப்பா அப்படின்னா, இல்லப்பா என் சொத்தை பிரிப்பா, நான் போறேன்பா. போனவன் என்ன பாருங்க, அந்த கிருபையிலிருந்து போனவன் அந்த கிருபையை விட்டு தகப்பனை விட்டு போகும்போது எல்லாவற்றையும் இழந்தவனாய் மாறுகிறான், வெறுமையானவன். இப்ப குழந்தைகள் என்ன இருக்கும், குழந்தைகள் ஒண்ணுமே இருக்காது. இவன் அந்த கிருபை விட்டு போனா இவன் எப்படி மாட்டான் பாருங்க, குழந்தைகளை போல இருக்காத. குழந்தைங்க போச்சுன்னு பேசுங்க, அப்படியே எடுத்துன்னு போவோம், எல்லாமே வெறுமையா வந்து நிற்கும். அது போல நீங்க மாறுறீங்க. நாங்க திருமணம் பண்ணும்போது இப்படி இருந்தாங்க, நாங்க வாழ்க்கை துவங்கும் போது இப்படி இருந்தாங்க, ஆனா இப்ப எப்படி மாறினீங்க, வெறுமையாயிட்டங்க, ஒன்னெல்லாம் நிக்கிறங்க. மனுஷனுடைய சூதம் வஞ்சகத்துக்கு நீ என்ன பண்ற, இன்னைக்கு அதை பின்பற்றி போகிறாயா? அந்த வசனம் அழகா சொல்றது பாருங்க, அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்காங்க, அலைகள் எப்படி இருக்குமா, அடிப்பட்டது போல அலைகிற மனிதனாய், அலைந்து திரிகிற மனிதனாய் மாறுவான். காற்றுல அடிபட்டு அலைகிற ஒரு மனிதனுக்கு ஒப்பா இருக்காத. உன்னை நிலை நிற்க வைக்க வேண்டியது இந்த வார்த்தை, உன்னை நிலைக்க வைக்கிறது இந்த வார்த்தை. ஒண்ணுமே இல்லாம வந்தங்க, கர்த்தரை நிறைவா நடத்துறேன், இந்த கிருபை ஒண்ணு அப்படி நிக்க வைக்குங்க. எங்க வாழ்க்கை துவங்கும் போது ஒண்ணுமே இல்லாம துவங்கணுங்க, இந்த இயேசு எங்களை வாழ வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் உன்னை அழைக்கிறார். அந்த கிருபை பின்பற்று. சபைக்கு 10 வருடம் வந்த, இப்ப இவங்க எப்படி சொன்னாங்க, அவங்க எப்படி சொன்னாங்க, பின்மாற்றத்தை நோக்கி ஓடுறியா, உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போயிடுவார். பின்னாடி போகாத. இன்னைக்கு தேவனை தேடுகிற ஒரு மனிதன் இது. ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்து விட்டான் என்று சொன்னால் முதலாவது சத்தியத்தை படிக்க கற்றுக்கொள்ளும். வேத வார்த்தைகளை எனக்கு என்ன சொல்ல வருது, வேதத்துல நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை முதலாவது அறிந்தால் அந்த மனிதன் வளரக்கூடியவனாய் மாறுவான். அந்த மனிதனுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும். கலாத்தியர்ல 1:7 வாசிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. கவனிங்க, சிலர் இன்னும் எதுக்காக இருக்காங்க, சபைக்கு வரவங்களை, சத்தியத்தில் நிற்கிறவங்களை கலங்கப்படுத்துவது, அவர்கள் சத்தியத்தை புரட்டுவது. இந்த சத்தியம் இப்படி இல்லை, இப்படி சொல்லிருக்கு தெரியுமா, இந்த காரியம் இப்படி இல்லை தெரியுமா, இப்படி சொல்லிருக்கு. ஒவ்வொரு காரியங்களையும் என்ன பண்ற, இப்படித்தான் இடரை பண்ணுங்க. தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் காத்திருக்கவங்களே, நீங்கள் சத்தியத்தில் நடக்க வேண்டும். அப்பதான் அந்த சத்திய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது, அந்த சத்திய வார்த்தை என்ன சொல்லி இருக்குது, அந்த சத்திய வார்த்தையில் தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா, அப்படியாப்பட்ட வார்த்தையோடு பழக வேண்டிய நாம மனிதனுடைய உலக வார்த்தையை பின்பற்றி இன்னைக்கு அலைந்து போகிற மனிதனாய் மாறுகிறான். இன்னைக்கு யாரை பின்பற்றுல? வேதத்துல ஆகார்ன்ற ஒரு மகளை நீங்க பாருங்க, அலைந்து திரையுழாய் மாறிவிட்டான். தண்ணீர் இல்லை, அலையிறா. ஒரு காரியங்கள் வந்தது, அவர் வாழ்க்கையில குறைவு வந்தது, அந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டான். ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் ஆபிரகாமை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாம் கூட ஆசீர்வாதத்தை வைத்து காத்துனுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அங்கிருந்து வெளியே வரா. இவங்க என்ன இப்படியெல்லாம் திட்டுறாங்க, என்ன கோபப்படுத்துறாங்க, என்னால முடியல, நான் இருக்க மாட்டேன் வான்னு வந்துடுறான். வந்தா வனாந்தத்துல அலையிறா, அலைந்து திரிகிறா. இப்ப என்னன்னா, தண்ணி இல்லை, ஒண்ணும் இல்லை, நான் என்ன பண்ண போறேன்? அலைந்து திரைகளை பார்த்து
ஆண்டவர் சொல்றார், நீ போ, அங்கே போ, நீ போய் கொஞ்ச நேரம் அடங்கி காத்துரு, உபதேசத்தை மாத்தின்னு வந்துடாத. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, ஏதோ கேட்குதுன்னு சொல்லிட்டு, யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு அதை நினைச்சுன்னு வெளியே வந்துடாத. நீ போ, உள்ள போ, இருந்து பாரு, நான் உன்னை திரும்ப ஆசை. அந்த பிள்ளையை பெற்றெடுக்க கிருபை தந்தார். அந்த பிள்ளையை என்ன பண்ண, தூக்கி சுமக்க வைத்தார். கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, சுவிசேஷத்தை வார்த்தைகளை விட்டு வெளியில போகாது. வார்த்தையோடு நடக்க கற்றுக்கொள், வார்த்தையோடு வாழ கற்றுக்கொள். வார்த்தையில நிலைத்திருந்தால் நீ அலைந்து திரிபுரம் காணப்பட மாட்ட. நீங்க நிறைய பேர் பாருங்க, ரொம்ப வருஷமா இருப்பாங்க, சத்தியத்தில் நடப்பாங்க, சரீரத்துல காணப்படுற பலவீனம் வந்து விடுதலை பெறாம அலைந்து திரிவார்கள். அங்க போன டாக்டர்கிட்ட, இங்க போன டாக்டர், இங்க போன அலைந்து திரிவுகளே. உன்னை அலைய வைக்காத ஒரு தேவன் இருக்கிறார். நீ வந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்க காத்திருக்கிற. அங்கங்க போனது, அங்கங்க போலாம், அங்க போலாமான்ட்டு 12 வருடம் அநேக வைத்தியர்கிட்ட போனான், அலைந்து திரிந்தான். கடைசியில் எங்க வந்தா தெரியுமா? இயேசு ஒருத்தர் சுகம் தருவாராம், அவர்கிட்ட நான் போனா சுகம் கிடைக்குமா தேடி வந்தான். அலைந்தவளை அலையாதபடிக்கு அந்த செகண்ட் சுகமாக்கின தேவன். இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ குழந்தைய போல வந்து இந்த சத்தியத்துக்குள்ள வர முடியாம, இந்த சத்தியத்தை நிலைத்திருக்க முடியாம காணப்படுறாயா, இந்த சத்தியத்துக்குள்ள நிலைத்திருக்க கத்து சொல்றாங்க. இந்த கலாத்தியரை பார்த்து வேதம் அழகா சொல்லுது. நிறைய சத்தியத்தை பவுல் போதிக்கிறார், சொல்லுகிறார். கலாத்தியர் மக்கள்லாம் கேட்கிறாங்க. எல்லாம் கேட்டுட்டு அந்த சத்தியத்தை விட்டு விலகி ஓடத்தே உங்களுடைய வேலை. அதனால தான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டதை பார்த்திருக்கீங்களே, அப்படிப்பட்ட காட்சி நீங்க கண்டிருக்கீங்களே. ஆனா அப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டுதான் அவரெல்லாம் இல்ல. இது ஒரு தவறான உபதேசம். இந்த உபதேசத்துல இருக்காதுன்னு சொல்லும் போது இந்த கலாத்தியர் இப்ப யாரா மாட்டான்? புத்தி இல்லாதவனாய் மாறுகிறான். இன்னைக்கு புத்தி இல்லைன்னா இந்த தேவனை தேடுவதை விட, இங்க இருக்கிறத விட நான் வேலைக்கு போனா கூட நல்ல சம்பளங்க, இங்க இருக்கிறத விட நான் அங்க போனா நல்லா இருக்கலாங்க, ஆலயத்துல இருக்கிற நேரத்தை விட உலகத்துக்குள்ள வாழுகிற நேரங்களை அதிகமாய் மாற்றிக்கொள்ள. ஒன்னும் குழந்தையாத்தாம இருக்கிற நீ வளர்வேன்னு சொன்னா உலகத்துல இருப்பது நேரத்தை விட வேதத்தோட கை கொண்டு இருப்ப. நீ வளர்வே என்று சொன்னா கவனிச்சு, உலகத்தில் இருக்க நேரத்தை விட ஆலயத்துக்குள்ள ஒன்றித்து இருக்கிறது உன்னுடைய வேலையா மாறும். ஏன் தெரியுமா? அதுதான் உனக்கு புத்தி. இந்த புத்தி இல்லாதவன் தான் என்ன பண்ணுகிறான்னா, அவன் தேவனை விட்டு போகிறான். தன் தகப்பனை விட்டு போய் அப்புறமேட்டு தான் தெரியுது, எல்லாத்தையும் இழந்தப்பதான் தெரியுது. இப்ப புத்தி தெளிந்தவனாய், புத்தி உள்ளவனாய் மாறுகிறான். திரும்ப வரான். அலைந்து தெரிந்தவன, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன, இந்த அலையிறவனை இப்ப என்ன பண்ண தெரியுமா? அலையாதபடிக்கு அவனுக்கு வேண்டியதை கொடுத்துக்கிறாங்க. இந்த புத்தி இல்லாதவளை நீங்கள் நடக்காதீங்க, இந்த புத்தி இல்லாதவளை வாழாதீங்க. 10 பேர் கண்ணிங்க, அதுல 5 பேர் எடுத்துக்கொள்ள போறாங்க, 5 பேர் கைவிடப்படுறாங்க. காரணம் ஏன் தெரியுமா? புத்தி இல்லாமல். இன்றைக்கு நீங்கள் புத்தி இல்லாதவளா இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி செய்கிறேன், இவனை குறித்து சொல்றாரு. புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லையா உனக்கு? நீ கேட்ட சத்தியம் உனக்கு புரியலையா? நீ இவ்வளவு நாள் நடந்து வந்த ஒரு தேவன் உன்னை எங்க போனார்? உன்னை நடத்தின தேவன் எங்க போனார்? உனக்கு ஒரு தெய்வம் இருந்தாரே, உனக்கு சுகம் கொடுத்து அழைத்தாரே, உன்னை ஆசுவத்தாரே, அவர் எங்க போனாரு? இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாரு. அவர் உன்னை பார்த்தா பேசுறாரு. இன்னைக்கு தேவன் உன்னை நடத்தணுமா? இன்னைக்கு ஆண்டு கிட்ட சொல்லு, அன்று இந்த சத்தியத்தில் நினைப்பேன். என்னை யாரோ இடர பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து என் கணவனோ என் பிள்ளைகளோ எனக்கு உண்டான மனைவியோ அவங்க சொன்னதுனால ஆலயத்துக்கு போகாமல் இப்படி உட்காந்துட்டேன், என் வாழ்க்கையோட கெட்டு போயிடுச்சேன்றது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட வரம்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்கள் வார்த்தையை நான் பிடித்துக்கொள்ளன்னு சொல்லிட்டு நின்றுப்பாரு. கர்த்தர் உன்னை வழிநடத்த வல்லவராக்கா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இன்றைக்கும் வளர்ச்சி அடையாமல் ஒரு குழந்தைகளை போல தன் வாழ்க்கை ஜீவித்தை மாற்றிக்கொண்டு அநேகர் சொன்ன உபதேசத்தினால தேவனை விட்டு பிரிந்து போன ஒருவருக்காக ஜெபிக்கிறேன். அவள் திரும்பவும் தேவனிடத்துல வந்து நம்முடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு, இந்த வார்த்தை என்ன வாழ வைத்த வார்த்தை, இந்த வார்த்தை எனக்கு நன்மை செய்த வார்த்தை, இந்த வார்த்தை எனக்கு அற்புதம் செய்கிற வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு வேதத்தை வாசிக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துங்க. வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து, இந்த வேதத்தை தியானிக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, இரவும் பகலும் தியானிச்சா அவன் பாக்கியவான்னு சொல்லுதுப்பா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லுதுப்பா. அப்படி இவர்கள் வாய்க்கும்படிக்கு தேவன் நடத்தும் ஆசை தேவை சந்தியும். ஏசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.